கருமையான முகமாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் பளபளக்க சோறு வடித்த கஞ்சி போதும். கண்ட கிரீமை எல்லாம் தூக்கி போடுங்க. பலரும் முகம் பொலிவு பெற வெளி தோற்றத்தையே அலங்கரிப்பார்கள். அது முற்றிலும் பலன் தருமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். முதலில் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு வகைகள்தான் நம் முகத்தை பொலிவு பெற வைக்கும் மந்திரமே. மேலும் உணவுக்கு பயன்படுத்தும் பொருட்களையும் முகத்தின் வெளி தோற்றத்திற்கு பயன்படுத்தினால் நல்ல பலன் தரும். அதில் முக்கியமானது சோறு வடித்த கஞ்சி. 5 ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அதனுடன் 2 ஸ்பூன் தேனும் 3 ஸ்பூன் பசும்பாலும் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். தயாராகும் இந்த கலவை கிரீமை போல் இருக்கும். அதை முகத்திலிருந்து கழுத்து வரை சமமாக தடவ வேண்டும். முதலில் ஒரு முறை தடவிய பிறகு 10 நிமிடம் கழித்து மீண்டும் தடவ வேண்டும். இவ்வாறு மொத்தம் 3 தடவை போட வேண்டும். 3 தடவைகளும் போட்ட பிறகு 25 முதல் 30 நிமிடங்கள் வரை அப்படியே விட வேண்டும். இந்த நேரத்தில் கலவை முகத்தில் ஒட்டிக்கொண்டு தோலை இறுக்கமாக்கும். அதன் பிறகு ஒரு சுத்தமான துணியால் மெதுவாக துடைத்தாலே முகத்தில் பளபளப்பு தெரியும். தினமும் செய்தாலும் பிரச்சனை இல்லை. முடியாவிட்டால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்தாலே போதும். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது முகத்தில் இருக்கும் இறந்த செல்கள் அகன்று புதிய செல்கள் உருவாகும். இந்த இயற்கை கலவையின் சிறப்பு தோலில் இருக்கும் கேடு செய்யும் பாக்டீரியாக்களை அழித்துவிடும். அடிக்கடி வரும் மருக்கள், சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகளையும் இது தடுக்கும். குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது தோலில் வரும் மங்கலான தோற்றத்தை அகற்றி முகத்தை எப்போதும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். முகத்திற்கு தேவையான ஈரப்பதம் கிடைப்பதால் உலர்ச்சி குறையும். மிகவும் விலை உயர்ந்த கிரீம்கள் அல்லது ரசாயனம் கலந்த ட்ரீட்மெண்ட்டுகள் தேவையில்லை. சமையலறையில் இருக்கும் எளிய 3 பொருட்களே முகத்திற்கு தேவையான பராமரிப்பை தரும். இயற்கையான இந்த முறையை பயன்படுத்தி வந்தால் முகம் எப்போதும் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ரகசியத்தை பழக்கமாக்கினால் அழகான முகத்தோடு நம்பிக்கையும் அதிகரிக்கும்.